ஒரு விஷயம் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? லலிதா, ராஜராஜேஸ்வரி, காமாட்சி 3 அம்பாள்களுமே ஒரே கரும்பு வில்லையும் அதே 5 மலர் அம்புகளையும் ஏன் ஏந்தியிருக்கிறார்கள்? அம்பாளின் திருக்கோலம் மாறுகிறது, ஆனால் ஆயுதங்கள் மட்டும் ஏன் மாறவில்லை? இதற்கு பின்னால் ஒரு அழகான ஆன்மீக தத்துவத்தை நாம் காணலாம். லலிதா திரிபுர சுந்தரியாக அம்பாள் படைப்பின் சக்தியாக விளங்குகிறாள். அவள் கையில் இருக்கும் கரும்பு வில்லும் 5 மலர் அம்புகளும் மனதையும் 5 புலன்களையும் குறிக்கின்றன. பிறகு அதே அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக அனைத்தையும் ஆளும் அரசியாக வீற்றிருக்கிறாள். ஆயுதங்கள் மாறவில்லை, ஆனால் அவற்றின் நோக்கத்தை வேறு விதமாக பார்க்கலாம். வாழ்க்கையை அளித்த அதே சக்தி அந்த வாழ்க்கையை தர்மத்தின் வழியில் நடத்துகிறது. அடுத்து காமாட்சியாக அதே அம்பாள் நம் மனதையும் புலன்களையும் உலக ஆசைகளிலிருந்து தெய்வத்தை நோக்கி திருப்பி ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டுகிறாள். அதனால்தான் 3 திருக்கோலங்களிலும் கரும்பு வில்லும் 5 மலர் அம்புகளும் நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்கின்றன. முதலில் வாழ்க்கையை அளிக்கும் சக்தி, பிறகு அதை வழிநடத்தும் சக்தி, இறுதியில் அதே வாழ்க்கையை இறைவனை நோக்கி திருப்பும் சக்தி. மாறுவது ஆயுதம் அல்ல, அதன் மூலம் நாம் உணரும் அம்பாளின் தெய்வீக நோக்கம். அடுத்த முறை லலிதா, ராஜராஜேஸ்வரி அல்லது காமாட்சியை தரிசிக்கும் பொழுது அந்த கரும்பு வில்லையும் 5 மலர் அம்புகளையும் ஒரு முறை கவனித்து பாருங்கள். அவை வெறும் ஆயுதங்கள் அல்ல, நம் மனதையும் 5 புலன்களையும் தெய்வத்தை நோக்கி வழி நடத்தும் அம்பாளின் கருணையின் அடையாளங்கள் என்று உணர்வீர்கள்.